மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். இப்போ நம்ம பாபுஜி மாஸ்டர் எழுதின சத்யோதயம் புத்தகத்தில் 9வது சாப்டர் மெய்மை உணர்தல் பார்த்துட்ருக்கோம். இதில் பேஜ் நம்பர் 109, 110. இதில் மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உன்னை தேடு, கடவுளை கண்டுகொள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தன்னை உணரும் போது தான் கடவுளை உணர முடியும். அப்போ அந்த தன்னை உணர்றது அப்படிங்கிறது தான் மெய்மை உணர்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மெய்மை உணர்தல் அப்படின்னும் போது அதை எங்கே உணர முடியும்? அதை புலன்களால் உணரக்கூடியது கிடையாது. நம்மளுடைய இதயத்தினுடைய மிகவும் உள்ளார்ந்த மையப்பகுதியில் ஆழ் நிலையில் தான் நாம் அதை உணர முடியும். அப்போது இங்கே தான் நமக்கு ஆன்மீக பாதை அப்படிங்கிறது நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம பௌதிக சரீரத்தை கொண்டு சூட்சும சரீரமான மனம், சித், புத்தி, அகங்கார் இதை எல்லாத்தையுமே நம்ம தியானத்தினுடைய செயல்முறையை வச்சு நாம் பரிணாம வளர்ச்சி அடைய செய்கிறோம். இப்படியா நம்மளுடைய அந்த காரண உடலை அணுகி நம்ம அந்த இதயத்தினுடைய உள்ளார்ந்த ஆழ பகுதிக்கு நாம் போகிறோம். அதாவது ஸ்தூல உடல்ல இருந்து சூட்சும உடலுக்கும் அதுக்கப்புறமா காரண உடலுக்கும் போகிறோம். இப்போது இந்த படிக்கட்டுகளில் ஓரொரு உரைகளையாக நாம் தாண்டி ரொம்ப நுண்மையாகவும் சூட்சமமாகவும் உள்ளுக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே போகிறோம். அந்த பரிணாம வளர்ச்சிங்கிறது நமக்கு உள்புறமாக நடக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போது இந்த செயல்முறைக்கு நாம் கையாளப்படக்கூடிய ஒரு வழிமுறைகள் அப்படிங்கிறத 3 சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய செயல், 2வது உபாசனான்னு சொல்லக்கூடிய பக்தி, 3வது ஞானம்னு சொல்லக்கூடிய அறிவு. இப்போ இந்த 3 விதமான வழிமுறைகளை பிரிச்சிருக்காங்க. இதை மதங்களும் கோட்பாடுகளும் ஒரு பொதுப்படையான ஆதாரம் அப்படின்னு சொல்லி இதுக்கு கொடுக்குறாங்க. அதாவது இந்த ஆன்மீக பாதையில் நாம் போகிறதுக்கு செயல்கள் மூலமாகவோ இல்லைனா பக்தியின் மூலமாகவோ, செயல்கள் அப்படிங்கிறது ஆன்மீக பயிற்சி முறைகள், அதன் மூலமாகவோ பக்தி மார்க்கத்திலேயோ இல்லைனா அறிவு மார்க்கத்திலேயோ 3 விதமான ஒரு வழிமுறைகள் மூலமாக நாம் இந்த ஆன்மீக பாதையில் நம்மளுடைய பயணத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லி மதங்களும் கோட்பாடுகளும் சில வழிமுறைகளை நமக்கு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இந்த நோக்கத்துக்காக ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வழிமுறைகள் அப்படிங்கிறது ஒரு 4 சொல்கிறாங்க. என்னன்னா சாதன சதுஷ்டியா அப்படிங்கிறது, அதாவது நம்மளுடைய இலக்கை நோக்கி முன்னேறத்துக்கான 4 வகையான பயிற்சி முறைகள் அப்படின்னு சொல்லி இந்த சாதன சதுஷ்டியா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு சொல்றாங்க. இப்போ அந்த 4 பயிற்சி முறைகள் அப்படிங்கிறது என்னென்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் விவேகான்னு சொல்லக்கூடிய பகுத்தறிதல், 2வது வைராகியான்னு சொல்லக்கூடிய பற்றின்மை, 3வது சச்சம்பத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மீக சாதனைகள், 4வது முமுக்ஷுவ அப்படின்னு சொல்லக்கூடிய முக்தி நிலையை நாடுதல். இப்போ இதில் இந்த 4 வழிமுறைகளில் முதலாவதா சொல்லப்பட்டது விவேகம் அல்லது பகுத்தறியக்கூடிய அறிவு அப்படின்னு சொல்றது. இப்போ அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம் இந்த உலகத்தில் பல பொருட்களை பார்க்குறோம். அது எல்லாமே ஒன்னொன்னும் ஓரொரு மாதிரி இருக்கு. அதாவது அதனுடைய தன்மைகளில் அது இருக்கு. இதை நாம் என்ன சொல்கிறோம்? இந்த உலகமே மாயை அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த மாயையினுடைய அது வெவ்வேறு வடிவங்கள் அப்படின்னு சொல்லியும் நாம் எடுத்துக்கலாம். ஏன்னா நிலையில்லாத ஒன்று நிலையானது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் மாயை. அப்போ இந்த உலகம் அப்படிங்கிறது நமக்கு நிலையானது கிடையாது. நம்மளுடைய ஆன்மா தான் நமக்கு நிலையானது. அப்போ நாம் பார்க்குற எல்லாமே மாயையினுடைய ஒரு வடிவங்கள் தான். இந்த புரிதலை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த உலகத்தினுடைய பல பொருட்களை நாம் பார்க்கும்போதும் நாம் இதனுடைய ஒரு காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்குள்ளேயே நாம் ஆழமாக சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கான ஒரு தூண்டுதலும் நமக்கு ஏற்படுது. அப்போ இந்த மாதிரி நாம் சிந்திக்க ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய கவனம் இந்த பொருட்களில் இருந்து நமக்கு வேற பக்கம் திரும்புது. அப்போ அது என்ன மாதிரி திரும்புது, எந்த பக்கம் திரும்புது அப்படின்னா, நமக்கு இது எதுவுமே நிலையானது கிடையாது, அதாவது மாறாத நிரந்தரமான பொருள் ஒன்று இருக்கு, அப்போ அதுதான் நமக்கு நிரந்தரம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு புரிதல் கிடைச்சு நம்மளுடைய கவனம் அந்த மெய்ப்பொருள் பக்கம் திரும்ப ஆரம்பிக்குது. அப்போ இதோட விளைவா என்ன ஆகுது? இந்த உலகியல் பொருட்கள் மேலே இருக்கிற ஒரு கவர்ச்சி நமக்கு குறையுது. அப்போ பிரம்மத்தை மறைச்சு
நிலையில்லாத ஒண்ணு நிலையானது அப்படின்னு காட்டக்கூடியது தான் மாயை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த விழிப்புணர்வு நமக்கு ஏற்படுறது அப்படிங்கிறது தான் ஆத்ம ஞான விழிப்புணர்வு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தூக்கத்திலேருந்து நாம முழிக்கிற மாதிரி. தூங்கும்போது நமக்கு வரக்கூடிய கனவுங்கிறது நமக்கு நிலையானது கிடையாது. முழிக்கும் போது நாம பார்க்கக்கூடியது தான் நமக்கு நிலையானது. அந்த விழிப்புணர்வை தான் ஆத்ம ஞான விழிப்புணர்வு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த விழிப்புணர்வு நமக்குள்ள ஏற்படும் போது இந்த உலகியல் பொருட்கள் மேல இருக்கிற கவர்ச்சி நமக்கு குறையுது. அதாவது ஒரு விதத்துல நம்ம பார்க்கும்போது அதன் மேல ஒரு பற்றில்லாம இருக்கிறத நாம உணர்றோம். இந்த ஆன்மீக பயிற்சியை நாம் ஆரம்பிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் வழிமுறைங்கிறது விவேகம் அல்லது பகுத்தறியக்கூடிய அறிவு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த விவேகம்னு, அதாவது எது நிலையானது எது நிலையற்றதுங்கிற ஒரு விவேகமும் அதை நாம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அறிவையும் நமக்கு கிடைக்குது இல்லையா? இதுதான் இந்த ஆன்மீக பயிற்சியில நாம முன்னேறத்துக்கான முதல் படிக்கட்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த மாதிரி உலக பொருட்கள் மேல நமக்கு பற்றில்லாம வரக்கூடிய அந்த ஒரு நிலைங்கிறது நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. அப்ப அந்த அடுத்த கட்டம்ங்கிறது என்ன? வைராகிய நிலை அல்லது பற்றற்ற நிலை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த 4 சாதன சதுஷ்டியான்னு சொல்லக்கூடிய 4 சாதனைகள்ல இது 2வது சாதனையா சொல்லப்படுறது வைராகிய நிலை அப்படிங்கிறது. இப்போ இந்த வைராகிய நிலை அப்படின்னா என்ன? இது ஒரு வைராக்கியம்ங்கிறது நமக்கு பல காரணங்களுக்காக நமக்கு வரக்கூடிய ஒன்று. இப்போ உதாரணமா நாம் நிறைய உலகத்தினுடைய நிறைய இன்பங்களை நாம் அனுபவிக்கிறோம். அப்போ போதுன்ற வரைக்கும் நாம் அனுபவிச்சதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு சலிப்பு வருது, ஒரு உள்ளார்ந்த ஒரு திகட்டல் வருது. இப்போ ஸ்வீட்டை நம்ம நிறைய ஒரே ஸ்வீட்டை திருப்பி திருப்பி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு அது மேலே ஒரு சலிப்பும் ஒரு வெறுப்பும் ஒரு திகட்டலும் ஏற்படுது இல்லையா? அப்போ அதுதான் நமக்கு ஒரு வெறுப்பை உண்டாக்குது. அதே மாதிரி இந்த உலகத்தினுடைய இன்பம் அப்படிங்கிறதும் நாம் திருப்பி திருப்பி அதையே நிறைய அனுபவிச்சதுக்கு அப்புறமா நமக்குள்ள ஒரு வெறுப்பு உண்டாகுது. அப்போ இந்த மாதிரி சமயங்கள்ல இயற்கையாவே நம்மளுடைய கவனம்ங்கிறது ஒரு மேன்மையான சிந்தனையினுடைய பக்கம் நமக்கு திருப்பப்படுது அப்படின்றாங்க. அப்போ அந்த தெய்வீக எண்ணம் பத்தின ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறத நாம உணர்றோம். இப்போ 2வதா என்ன விஷயம் சொல்றாங்கன்னா, இந்த உலக வாழ்க்கையில நமக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது நமக்கு நடந்துருச்சுன்னாலோ, இல்லை யார் மேலேயாவது நமக்கு அந்த ஒரு விசுவாசமின்மை குறைஞ்சிருச்சு, அதாவது ஒருத்தங்க மேலே வச்சிருக்கிற ஒரு விசுவாசம் நமக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னாலோ நம்மளுடைய மனம்ங்கிறது ரொம்ப ஒரு புண்பட்ட நிலையை அடையுது. அப்போ இந்த மாதிரி டைம்லையும் நமக்கு இந்த உலக விஷயங்கள் மேலே ஒரு ஏமாற்றமும் ஒரு உள் மனதில் ஒரு வெறுப்பும் ஏற்படுது. இன்னொரு விஷயம், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னாலேயோ நாம் அந்த நேரத்தில் நாம் துக்கத்தோடு இருக்கோம் இல்லையா? அந்த டைம்லையும் நமக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுது, ஒரு பற்றற்ற உணர்வும் ஏற்படுது. இதுக்கு மேலே நமக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ இந்த மாதிரியான டைம்லையும் நமக்கு ஒரு வைராகிய நிலை, நமக்கு எதுவுமே வேணாம், இதுவே நம்ம கையை விட்டு போயிடுச்சு, இதுக்கு மேலே என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு பற்றற்ற ஒரு உணர்வும் நமக்குள்ள வருது. அப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் ஏற்படக்கூடிய அந்த வைராக்கியம்ங்கிறது நமக்கு எப்போவுமே உண்மையா இருக்கிறது இல்லை, நிலையாவும் இருக்கிறது இல்லை. அந்த துன்பம் அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலை நமக்கு மாறுற வரைக்கும் அந்த வைராக்கிய உணர்வு அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அது சீக்கிரமாகவே நம்மளை விட்டு போயிடுது. ஒரு சந்தோஷமான சூழ்நிலை வரும்போது நமக்கு இந்த உணர்வுங்கிறது நம்மளை விட்டு மறைஞ்சு போயிடுது அப்படின்றாங்க. அப்போ இந்த மாதிரி இந்த வைராக்கிய நிலைங்கிறது பல காரணங்கள்ல நமக்கு ஏற்படுது அப்படின்றாங்க. அப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு திடீர் காரணத்தினால ஏற்படக்கூடிய அந்த வைராக்கிய உணர்வுங்கிறது நமக்கு கொஞ்ச காலத்துக்கு தான் இருக்குது. அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை மாறும்போது அதுவும் மாறிடும். திடீர் அதிர்ச்சியினால நமக்கு தற்காலிகமா ஏற்படக்கூடிய அந்த வைராக்கிய உணர்வு நமக்கு இருந்தாலும் அந்த ஆசைகள், இன்பங்களினுடைய விதை, இது எல்லாமே நம்மளுடைய இதயத்தினுடைய ஆழத்துல நமக்கு இருக்கதான் செய்யுது. அப்போ அது என்னைக்கா இருந்தாலும் அது முளை விட்டு வெளியில வரும் அப்படின்றாங்க. அதுக்கான ஒரு உகந்த சூழ்நிலை நமக்கு வரும்போது அந்த விதை முளை விட்டு மேல வருது. அப்ப அந்த வைராக்கிய உணர்வுங்கிறது நமக்கு நிரந்தரமா இருக்கிறது இல்ல அப்படின்றத சொல்றாங்க.
இப்போ உண்மையான வைராகிய நிலை அப்படிங்கிறது நமக்கு எப்படி வரும், எப்ப வரும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நாம செம்மையா துப்புரவா நம்மளை சுத்தம் செய்து கொள்ளும் போது மட்டும்தான், ஒரு செய்து கொள்ளும் போதும், தகுதியான மிதத்தன்மை அடையும் போதும் மட்டும்தான், அந்த மாதிரி டைம்ல தான் நமக்கு வரக்கூடிய அந்த வைராகிய உணர்வுங்கிறது நிரந்தரமான ஒரு பலனை கொடுக்கும். அதாவது நம்ம முழுமையா சுத்தம் செய்யணும், அதற்கான ஒரு மிதத்தன்மையோட நாம விளங்கணும். அந்த மாதிரி டைம்ல வரக்கூடிய அந்த வைராகிய உணர்வு தான் நமக்கு நிரந்தரமான பலனை அளிக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்போ இதுக்கு மாஸ்டர் கபீர்தாசரை பற்றிய ஒரு உதாரணத்தை சொல்றாரு. யாரோ ஒருத்தர் கபீர்தாசரை பார்க்கறதுக்காக அவர் வந்திருக்கிறாரு. அப்போ அவர் கபீர்தாசருடைய வீட்டை போய் சேர்ந்தப்போ அவருக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் இறந்துட்டதாகவும், அவருடைய சடலத்தை எரிக்கிறதுக்காக சுடுகாட்டுக்கு இவரும் கூட போயிருக்கிறதாகவும் தகவல் அவருக்கு கிடைச்சிருக்கு. அப்போ அவரு என்ன பண்ணாரு, கபீர்தாசரை பார்க்கறதுக்கு சுடுகாட்டை நோக்கி போயிருக்கிறாரு. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி கபீர்தாசரை பார்த்ததில்லை அப்படிங்கிறதுனால அந்த இருக்கிற இடத்துல அந்த மக்களுக்கு மத்தியில கபீர்தாசர் யாரு அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியல. அப்போ அங்க இருக்கிறவங்கள ஒருத்தர் சொல்றாரு, அவரை அடையாளம் காணணும் அப்படின்னா எல்லார் முகத்தை சுத்தியும், அந்த கூட்டத்துல இருக்கிறவங்க எல்லார் முகத்தை சுத்தியும் வீட்டுல இருந்து சுடுகாட்டுக்கு போகும்போது ஒரு ஒளிவட்டம் இருக்கும். அப்போ அதை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களால கபீர்தாசரை தனியா அடையாளம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதே மாதிரி வீட்டுல இருந்து சுடுகாடு வரைக்கும் போகிற வரைக்கும் எல்லார் முகத்திலயுமே அந்த ஒளிவட்டம்ங்கிறது இருக்கு. ஆனா சுடுகாட்டை போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா எல்லார் முகத்துல இருக்கிற அந்த ஒளிவட்டமும் அந்த பிரகாசமும் குறைய ஆரம்பிக்குது. ஆனா திரும்பி வரும்போது, சுடுகாட்டுல இருந்து வீட்டுக்கு திரும்பி வரக்கூடிய அந்த நேரத்திலையும் கபீர்தாசனுடைய முகத்துல மட்டும்தான் அந்த ஒளிவட்டம்ங்கிறது எப்பவுமே ஒரே மாதிரி பிரகாசத்தோட குன்றாமல் இருக்கு அப்படிங்கிறத வச்சு தெரிஞ்சுக்கிறாரு அவரு. அப்ப இதுதான் உண்மையான பற்றற்ற நிலை அல்லது வைராகிய நிலை அப்படிங்கிறதுக்கு நாம உதாரணமா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மாஸ்டர் சொல்றாங்க. அதாவது அவருக்கு உண்மையான அந்த வைராகிய நிலைங்கிற அந்த பற்றற்ற நிலை இருக்கிறதுனாலதான் எல்லா நேரத்திலயுமே அந்த ஒளிவட்டம்ங்கிறது அவர் முகத்தை சுத்தி இருக்கு. அப்ப இதுதான் உண்மையான ஒரு வைராகிய நிலை அப்படிங்கறத சொல்றாங்க. அப்போ இந்த சாதன சதுஷ்டியா அப்படிங்கிற 4 வகையான ஆன்மீக பயிற்சிகள்ல முதல்ல அந்த தேர்வு செய்யக்கூடிய ஒரு பகுத்தறிவும் ஞானமும் நமக்கு கிடைக்குது. அதாவது இந்த நம்மளுடைய பரிணாம வளர்ச்சிக்கு எது நல்லது, எது நல்லதில்லை, எது நமக்கு தீங்கு தரக்கூடியது, எது நமக்கு நன்மை தரக்கூடியது, எது தேவையானது, எது தேவையற்றது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை நாம அந்த பயிற்சியின் மூலமா வளர்த்துக்கிறோம். அடுத்தது அந்த நிலையே, அப்ப நமக்கு எது நல்லது, எது நிரந்தரமானது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும் போது அதுவே வைராகிய நிலைன்னு சொல்லக்கூடிய அந்த பற்றற்ற நிலை அல்லது துறவு அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது அப்படின்றத சொல்றாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.